கேர் டு கியூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், ஃபிசியோதெரபிஸ்ட். கடந்த 20 வருஷமா எல்லிஸ் நகரில் கேர் டு கியூர் கிளினிக் வச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஃபிசியோதெரப்பியில் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ், அதாவது மேனுவல் தெரப்பி, மேனிப்புலேஷன் சொல்றது, ட்ரிகர் ரிலீஸ், சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ், மயோஃபேசியல் ரிலீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கே டேப்பிங், ட்ரை நீட்லிங், IASTM டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி டெக்னிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். மேனுவல் தெரப்பி தான் மெயினாக நம்ம பண்றோம். அது போக தான் எலக்ட்ரோ தெரப்பி, எக்ஸசைசஸ் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி பகுதியில் பார்க்க போறது வந்து வெர்டைகோ, அதாவது தலை சுற்றல். வெர்டைகோ, டிசினஸ், கிடினஸ், வெர்டிப்ரோ பேசிலார் இன்சஃபிஷியன்சி, VBI அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிப்ரோ பேசிலார் இன்சஃபிஷியன்சி. இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது தான். பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உண்டு. இந்த வெர்டைகோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையை குனிஞ்சாலோ அல்லது டக்குன்னு இப்படி திரும்பினாலோ அண்ணாந்து பார்த்தாலோ ஒரு சின்ன மயக்கம், அதாவது தலை சுற்றல் ஏற்படும். சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும். சில இந்த தலை சுற்றல் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மயக்கம், ஒரு கிறுகிறுப்பு மட்டும் இருக்கும். மற்றபடி உங்க மயங்கெல்லாம் கீழே ஃபெயிண்டிங்லாம் ஆகாது. ஸோ இது பிரச்சனை தான் நம்ம வந்து வெர்டைகோ, வெர்டிப்ரோ பேசிலார் இன்சஃபிஷியன்சி இதெல்லாம் சொல்றோம். இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாள்பட்ட கழுத்து வலி இருக்கும், கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கும், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நெக்ல இருக்கும். ஸோ இது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூளைக்கு செல் போற ரத்த குழாயை அழுத்துது. அதாவது கழுத்துல இருந்து நம்ம தண்டுவடத்துல இருந்து மூளையோட பகுதிக்கு போற ரத்த குழாய் அழுத்தப்படுறதுனால இவங்களுக்கு அந்த தலை சுற்றல், மயக்க உணர்வு ஏற்படுது. இந்த ரத்த குழாய் ஏன் அழுத்தப்படுது அப்படின்னா சுத்தி இருக்கிற தசைகள் வந்து ரொம்ப இறுகிடுது. அது கடினமா இருக்காங்கள, அந்த டிஸ்க் அந்த பிளட் வெசல்ஸ் போய் பிரஸ் பண்ணுது. அந்த பிளட் வெசல் பிரஸ் ஆகுறதுனால பிளட் ஃப்ளோ கம்மி ஆகுது. அது குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர்ல தான் ஆகும். டக்குன்னு இப்படி திரும்பினாங்க மட்டும் ஆகும், கீழே குனிஞ்சா மட்டும் ஆகும், மேல அண்ணாந்து பார்த்தாங்கன்னா ஆகும். எப்போதும் இது ஆகாது. குனிஞ்சு ஒரு வேலை பார்க்குறப்ப, அண்ணாந்து வேலை பார்க்குறப்ப இதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த வெர்டைகோ பிரச்சனைக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல IFT வைக்கிறதோ, ட்ராக்ஷன் போடுறதோ, ஷார்ட் வேவ் வைக்கிறதோ, டென்ஸ் யூஸ் பண்றதோ, இந்த மாதிரி இது மட்டுமே தீர்வு தரும். பட் ஏன்னா பெர்மனன்ட் ரிசல்ட் இருக்காது. இப்போ பெர்மனண்டா சரியாகும்னா அந்த மசில் டைட்டா இருக்கிறத ரிலீஸ் பண்றது, அதை நார்மலான இதுக்கு கொண்டு வர்றது, பிளஸ் அவங்களுடைய பாஸ்டர், அதுக்கப்புறம் அந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைசஸ், அந்த பிளட் ஃப்ளோ நார்மலா இருக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா நம்ம எஜுகேட் பண்றோம். இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா வெர்டைகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெர்டின் அப்படின்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த வெர்டின் மட்டுமே அவங்க ரொம்ப நாள் கணக்கா, மாச கணக்கா சாப்பிட்டு இருப்பாங்க. யூஸ்வலா நியூரலஜிஸ்டோ அல்லது ஆர்த்தோபெடிஸ்டனோ அல்லது மற்ற ஜெனரல் டாக்டர்ஸோ சொல்றது இந்த வெர்டின் வந்து 10 days தான் எழுதி தருவாங்க. பட் பேஷண்ட் அது போட்டு அந்த தலை சுத்தல் குறையுது அப்படின்னு இதை அடுத்து அவங்களாவே வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மாச கணக்கா, வருஷ கணக்கா சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. பட் இது என்ன அப்படின்னா அவங்களா செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிறதுனால உள்ள பிரச்சனை தான். இந்த மாதிரி மெடிசின் மட்டுமே அதை சரி பண்ணாது. நம்ம என்ன பண்றோம், இந்த நெக் காலர் போட்டிருக்காங்க வெர்டைகோக்கு, மாச கணக்கா, வருஷ கணக்கா நெக் காலர் போட்டிருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள இந்த நெக் காலர்ல இருந்து ரிலீஸ் பண்றதுதான் எங்களுடைய முதல் வேலையா இருக்கும். அப்ப இந்த தலை சுத்தல் வந்துருமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த தலை சுற்றல் வராம இருக்கிறதுக்கு நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்றப்ப, அதாவது மேனுவல் தெரப்பி, கையாலே பண்றது, நாட் மசாஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மசாஜ் வேற, நம்ம பண்ற மேனுவல் தெரப்பி வேற, எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த மேனுவல் தெரப்பிங்கிறது ட்ரிகர் ரிலீஸ், மயோஃபேசியல் ரிலீஸ், அந்த ஃபேசியாவை ரிலீஸ் பண்றது, அப்புறம் அந்த போனோட அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது, அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸை சரி பண்ற டெக்னிக்ஸ், இதெல்லாம் நம்ம பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோ நார்மல் ஆகும். அவங்க குனிஞ்சாலும் திரும்பினாலும் மேல அண்ணாந்து பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தலை சுற்றல்ங்கிற உணர்வே இருக்காது. பட் இது ரெகுலர் செஷன்ஸ் அவங்க வரணும், ரெகுலரா நம்ம சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுக்காக அவங்க வந்து நெக் காலரை மட்டும் அவாய்ட் பண்ணா போதுமானது. இந்த மெடிசனே இல்லாம இருக்க முடியும், நெக் காலர் இல்லாம இருக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க சொல்லித்தர எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணாங்கன்னா பெர்மனண்டா அதை சரி பண்ண முடியும். படுத்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெக் காலரோடய வாழணும்னு அவசியம் இல்லை. இந்த மெடிசின் வெர்டின் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற தொந்தரவே தேவையில்லை, ஃப்ரீயா இருக்கலாம் அவங்க. ஸோ வெர்டைகோ, டிசினஸ், வெர்டிப்ரோ பேசிலார் இன்சஃபிஷியன்சி, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் அவங்க கழுத்து, தோள்பட்டை, அந்த சரௌண்டிங் மசில்ஸை ரிலீஸ் பண்றதுனாலயே உங்களுக்கு பெட்டரா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். பிளஸ் அவங்க பாஸ்டர், உங்க நெக் வந்து இப்படி ஃபார்வர்ட் ஸ்டூப்பிங் பாஸ்டர் இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே இப்படி இருக்கிற ஒரு பாஸ்டர்ல இருக்கலாம். ஸோ இந்த நெக் மசில் அலைன்மெண்ட், அதோட டைட்னஸ் ரெடியூஸ் பண்ணாவே 50% ரிலீஃப் அவங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் நம்ம யூஸ்வலா பண்ற எலக்ட்ரோ தெரப்பி, IFT வைக்கிறது, அல்ட்ராசோனிக் தெரப்பி பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றப்ப இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரெக்கரன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தெரப்பி, அதை நாங்க சொல்லித்தர எக்ஸசைஸை பண்ணணும். அந்த மசிலை டோன் பண்ணாங்கன்னாவே போதுமானது. ஸோ பொசிஷன் டீச் பண்றோம், எலக்ட்ரோ தெரப்பி பண்றோம், இந்த மேனுவல் தெரப்பிங்கிற டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றோம். இத்தனையும் சேர்த்து செய்யறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வெர்டைகோ அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். வித்தவுட் மெடிசின், அதாவது வெர்டின் மாதிரி எந்த மெடிசனும் இல்லாம அவங்கள சரி பண்ண முடியும். நெக் காலரை த்ரோட் லைஃப் அவங்க போடவே தேவை இருக்காது. ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. வெர்டைகோவுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.